ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். டிசம்பருடைய வீக் 1க்கான பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அஃபேர்ஸ் க்ளோடில் கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் வாங்கினீங்களா AK10 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட் கிடைக்கும். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 8.5 பில்லியன் USD அளவுக்கு ஃபாரின் கரன்சி அசட்டை வாங்கியிருக்காங்க. எப்போன்னா இந்த ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் டைமுக்குள்ளே இந்த 2025 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லுவாங்க. இது லாஸ்ட் இயர் வாங்கின 17.68 பில்லியன் USD விட கம்மி. அண்டு இந்த பர்ச்சேஸ் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இருக்கு இல்லையா, அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் அண்டு இந்தியன் ருப்பீஸை அதோட வேல்யூவே ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்காகவும் தான் இந்த ஃபாரின் கரன்சி அசட்டை வாங்குகிறாங்க. எவ்வளோ வாங்கியிருக்காங்க? 8.5 பில்லியன் USD. இதே டைம் இந்த ஃபஸ்ட் ஃபினான்ஷியல் ஆஃபில் லாஸ்ட் இயர் நடந்த வேல்யூ எவ்வளோ? 17.68 பில்லியன் USD. இதுதான் இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் சர்வீஸ் அப்படின்னா என்னென்னா ஆன்லைனில் நம்மளுடைய பேங்க்குடைய டேட்டாவை சேவ் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி. ஸோ அதை ஆர்பிஐ லோக்கலாக நம்மளே ரெடி பண்ணிப்போம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து லோக்கல் க்ளவுட் ஸ்டோரேஜ் சர்வீசஸை கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அமேசான் வெப் சர்வீஸு, மைக்ரோசாஃப்ட் அசூர், கூகுள் க்ளவுட் இந்த மாதிரி ஃபாரின் பிளேயர்ஸ் கூட அவங்கள நம்பி இருந்துச்சு. இனிமேல் நம்மளே நமக்கான சர்வீஸை நம்மளே ப்ரொவைட் பண்ணிக்கிறதுனால இதோடைய ரிலையபிளும் காஸ்ட் எஃபெக்டிவும் அதிகமாக இருக்கும். கமிஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது நம்ம நாட்டிலே உருவான சாஃப்ட்வேர்ன்றதுனால நம்மளே நம்பகத்தன்மையாக இருக்கலாம், டேட்டா திருட்டு போகாது அப்படின்ற மாதிரி. ஸோ லோக்கல் க்ளவுட் ஸ்டோரேஜ் சர்வீஸை ஆர்பிஐ கொண்டு வந்திருக்காங்க. எப்போ கொண்டு வருவாங்கன்னா 2025 கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த மாதிரி ஃபாரின் பிளேயர்ஸ் கூட காம்படேட் பண்ணோம். நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆர்பிஎல் பேங்க் லிமிடெட்னு ஒரு பேங்க் இருக்குது. அந்த பேங்க் மேலே 61.40 லட்சம் ஃபைன் போட்டிருக்காங்க. எதுக்கு சார் 61.4 லட்சம் ஃபைன் போட்டிருக்காங்க ஆர்பிஎல் பேங்க் மேலே அப்படின்னு கேட்டால், அவங்க KYC நோ யுவர் கஸ்டமர் அந்த நாம்ஸை கம்ப்ளை ஆகலை. இது எந்த செக்ஷன் கீழே இந்த ஃபைன் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்பாங்க. செக்ஷன் 47A(1C), செக்ஷன் 46(4)(1) பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. இந்த செக்ஷனுக்கு கீழே தான் இந்த KYC வரும். அதுக்கு கீழே தான் இந்த ஃபைன் போட்டிருக்காங்க. இந்த KYC கம்ப்ளைண்ட்ஸ் எதுக்காக சார் அப்படின்னா, ஃப்ராடு இருக்கு இல்லையா, மணி ஆன்லைன் ஃப்ராடு அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அப்புறம் மணி லாண்ட்ரிங் இந்த விஷயத்தெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக தான் இந்த KYC கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. இதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாததுனால ஆர்பிஎல் பேங்க் மேலே 61.4 லட்சம் ஃபைன் போட்டிருக்காங்க ஆர்பிஐ. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா முத்தூட் மைக்ரோஃபின் லிமிடெட் MMLன்னு சொல்லுவாங்க. இது ஒரு மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனி. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கொச்சி, கேரளா. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நேராக போயிட்டு ஸ்டேட் பேங்க் கூட ஒரு டீலிங் போட்டிருக்காங்க. என்ன டீலிங் சார் அப்படின்னா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏன் கடன் கொடுக்கக்கூடாது? அதுவும் யாருக்கு? ரூரல் என்டர்பிரனருக்கு. இப்போ நல்லா வில்லேஜில் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய தொழில் முனைவோருக்கு கடன் கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் முத்தூட் மைக்ரோஃபினும் SBIயும் சேர்ந்து கோலெண்டிங் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. அண்டர் சர்வ்டு ரீஜியன் அப்படின்னா பட்டி தொட்டி எல்லாம் பரவும் நம்ம பேருன்ற மாதிரி எல்லா மூளை முடக்கும் வில்லேஜில் இருக்க பேங்கிங் சர்வீஸ் எல்லாம் கம்மியாக இருக்கக்கூடிய இடத்துல இந்த முத்தூட் மைக்ரோஃபின் SBI கூட சேர்ந்து போய் லெண்டிங் கொடுக்க போகிறாங்க. 500 கோடி இந்த லோன் லிமிட் பார்த்திங்கன்னா 500 கோடி. ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்லேயும் 100 கோடியாக என்ன பண்ணுவாங்கன்னா SBIயும் முத்தூட் ஃபினான்ஸும் சேர்ந்து ஒவ்வொரு ப்ராஜெக்டாக பண்ணுவாங்க. உங்களுக்கு எங்கன்னா ரூரல் ஆண்டர்பிரனர்ஸ்க்கு இது கேட்பாங்க. யாருக்குன்னா ரூரல் ஆண்டர்பிரனர்ஸ்க்கு அண்டர் சர்வ்டு ரீஜியனில் லோன் கொடுக்கறதுக்காக கோலெண்டிங் பார்ட்னர்ஷிப் முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் சேர்ந்து கொடுக்குறாங்க. முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸ் லிமிட்டோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் கொச்சி, கேரளா. நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேமெண்ட் அக்ரிகேட்டர் சர்டிஃபிகேட் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஸ்டேட்டஸ் கொடுத்தது. ஆனால் கிராஸ் பார்டர் அப்படின்னா சிங்கம் படத்தில் கண்டம் விட்டு கண்டம் தாக்குற ஏவுகணடான்னுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு
ஃபாலோ பண்ணக்கூடிய பேமெண்ட் அக்ரிகேட்டர் ஸ்டேட்டஸை கிராஸ் பார்டர் அப்படிங்கிற பேரில் பேமெண்ட் அக்ரிகேட்டர் கிராஸ் பார்டர் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அது இது வரைக்கும் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க இந்த லைசன்ஸை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கம்பெனி கொடுத்துருக்காங்க. போன வருஷம் இதை படித்தோம். அமேசான் பே, பில்டெஸ்க், ஐடன் இந்தியா, இந்த 3 கம்பெனியும் லாஸ்ட் இயர் கரண்ட் அஃபேர்ஸில் படித்தோம். கேஷ் ஃப்ரீ பேமெண்ட்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 கம்பெனிக்கு கேஷ் ஃப்ரீ பேமெண்ட், அமேசான் பே, பில்டெஸ்க், ஐடன் இந்தியா, இந்த 4 கம்பெனிக்கும் பேமெண்ட் அக்ரிகேட்டர் கிராஸ் பார்டர் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. யாருன்னா ஆர்பிஐ. 2023 தான் இந்த கைட்லைன்ஸை விட்டுருக்காங்க. இதுக்கான ரெகுலேட்டரி கைட்லைன்ஸ் இது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஸ்ட்ரிஞ்சன்ட்னா ஸ்ட்ரிக்ட் சிவியர்னு அர்த்தம் இந்த கைட்லைன்ஸ். ஏன் அப்படின்னா அவங்க வந்து இந்த நெசசரி கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ஆப்ரேஷனல் ஸ்டாண்டர்டை மீட் பண்ணுறதுக்காகன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா பேமெண்ட் அக்ரிகேட்டர் பேங்க்ஸ் நிறைய லைசன்ஸ் இருந்தாலையும் கிராஸ் பார்டருக்குன்னு இருக்கக்கூடியது 4 கம்பெனி தான். ஒன்று கேஷ்ஃப்ரீ, அமேசான் பே, பில்டெஸ்க், ஐடன் இந்தியா. 2023 தான் இந்த ரெகுலேட்டரி கைட்லைன்ஸை கொண்டு வந்துச்சு ஆர்பிஐ. அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். HDFC பேங்க் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரகாதி சேவிங் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு சேவிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா ஃபார்மர்ஸுக்கு. ஃபார்மர் எங்கே இருப்பாங்க? ரூரல் அண்ட் செமி அர்பன் ஏரியாவில் இருப்பாங்க. ஆக பிரகாதி சேவிங் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பேங்க் எதுனா HDFC பேங்க். எதுக்காகனா ஃபார்மர்ஸுக்காக ஃபினான்ஸ் அண்ட் கிரெடிட் சர்வீஸை கொடுக்கறதுக்காக. எந்த ஏரியாவில்? ரூரல் அண்ட் செமி அர்பனில். அவ்வளோதான் நியூஸ். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டான நியூஸு. எலமெண்ட் ப்ராஜெக்ட். அது என்ன சார் எலமெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஹான்சிங் லேண்ட்ஸ்கேப் அண்டு எக்கோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட். என்ஹான்சிங் லேண்ட்ஸ்கேப் அண்ட் எக்கோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட் இதிலே பேர் இருக்குங்களா? இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட் அண்டு எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த திரிபுரா, நாகாலாந்து ஸ்டேட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுப்பாங்க இந்த ப்ராஜெக்ட் மூலிமா. இதை அப்ரூவ் பண்ணது யாருன்னு தான் கொஸ்டின் கேட்பாங்க. எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்பாங்க. யார் அப்ரூவ் பண்ணது? வேர்ல்டு பேங்க். வேர்ல்டு பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா $225.5 மில்லியன் லோனை திரிபுரா அண்டு நாகாலாந்து இந்த மாநிலத்துக்கு ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஒதுக்கியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் பேர் எலமெண்ட் ப்ராஜெக்ட். 12 வருஷம் மெச்சூரிட்டி பீரியடு, 4.5 வருஷம் கிரேஸ் பீரியடு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. இதோட இனிஷியேட்டிவ் எதுக்காக? இந்த சப்போர்ட்டிங் இந்த இனிஷியேட்டிவ் எலமெண்ட் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அது எதுக்காக சப்போர்ட் பண்ணணும்னா ரீஃபாரஸ்ட்ரேஷன், சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், எக்கோ ஃப்ரெண்ட்லி லைவ்வுட்ஸ். சுருக்கமாக சொன்னால் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை தான் 3ஆக பிரித்து சொல்லியிருக்காங்க. அப்போ எலமெண்ட் ப்ராஜெக்ட்னா என்ஹான்சிங் லேண்ட்ஸ்கேப் அண்ட் எக்கோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட்டு. $225.5 மில்லியன் லோன் கொடுத்துருக்காங்க. யாருன்னா வேர்ல்டு பேங்க். எந்த ஸ்டேட்டுக்குன்னா நாகாலாந்து அண்டு திரிபுரா மாநிலத்துக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆம்னி ஜென் ஏஐ அப்படின்னா என்னன்னா இது வந்து ஒரு ஏஐ பேஸ்டு ஒரு ஜென்ரேட்டிவ் டூல். கண்ட்ரா HSBC லைஃப் இன்சூரன்ஸ் தான் இதை லான்ச் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் ரைட்டிங் ரிஸ்க் எவாலுவேஷன் இன் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி. அது என்ன சார் அண்டர் ரைட்டிங் ரிஸ்க் எவாலுவேஷன் அப்படின்னா? அண்டர் ரைட்டிங்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு கஸ்டமருக்கு லோன் கொடுக்கணுன்னா அவங்களுடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணணும். அண்டு அவங்களால நம்ம கொடுத்த காசை அவங்களால நமக்கு ரிட்டர்னாக பே பண்ண முடியுமா அப்படின்னு அவங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸையும் செக் பண்ணணும். ஸோ நம்ம கொடுத்த காசை திருப்பி வாங்க முடியுமா அப்படிங்கிற செக் பண்ணுவோம் இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் அண்டர் ரைட்டிங். ஸோ இந்த அண்டர் ரைட்டிங் ரிஸ்க் எவாலுவேஷனை இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் கொண்டு வரப்பட்ட ஒரு ஏஐ டூல் தான் இந்த ஆம்னி ஜென் ஏஐ. எந்த கம்பெனி இதை கொண்டு வந்தாங்கன்னா கனரா HSBC லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி தான். எந்த பிளாட்ஃபார்மில் இந்த ஏஐயை பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தாங்களா, AWS பெட்ராக் பிளாட்ஃபார்ம்.
ஏடபிள்யூஎஸ் பெட்ராக் பிளாட்ஃபார்மில் ஆம்னிஜென் ஏஐ அப்படிங்கிற ஒரு ஏஐ டூலை எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா அண்டர் ரைட்டிங் ரிஸ்க் எவாலுவேஷனுக்காக கொண்டு வந்த கம்பெனி பேர் என்னென்னு பார்த்தீங்களான்னா கெனரா ஹெச்எஸ்பிசி லைஃப் இன்சூரன்ஸ். ஆம்னி பஸ்ஸு பார்க்கறதுக்கு கேன் மாதிரி இருக்கும், வாட்டர் கேன் மாதிரி இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏடிபி ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கார்டு இம்பேக்ட் ஃபண்டு, மாஸ்டர் கார்டு கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்க கூட சேர்ந்து ஃபைனான்சிங் பண்ணுறாங்க. யாருக்கு? எம்எஸ்எம்இ இருக்காங்க இல்லையா, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். இந்த மாதிரி மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு ஃபைனான்சிங் பண்ணுறாங்க. யாருன்னா ஏடிபியோ மாஸ்டர் கார்டோ சேர்ந்து. எந்த ஏரியாவில், எந்த ரீஜியன் அப்படின்னு பார்க்கும்போது ஏசியா பசிபிக் ரீஜியன். இந்த கொஸ்டின் கூட எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அப்போ ஏடிபி மாஸ்டர் படம் பார்த்துருக்கீங்க இல்லையா, அந்த மாஸ்டர் படத்தில் ஹாஸ்டலில் போய் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஏடிபி வந்து மாஸ்டர் கார்டோட சேர்ந்து எம்எஸ்எம்இ கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஏசியா பசிபிக் ரீஜனில் இருக்கக்கூடிய எல்லா எம்எஸ்எம்இயும் நல்லா இருங்க, நாங்கள் உங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு எம்ஓஇ சைன் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஏடிபியும் மாஸ்டர் கார்டும். ஏன் இவ்வளோ டைம் சொல்கிறேன்னா, இந்த மாஸ்டர் கார்டு, விசா, ரூபே இந்த மாதிரி நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க, குழம்பிடும். அதே மாதிரி ஏடிபி, ஐஎஃப்சி, இந்த மாதிரி வேர்ல்டு பேங்க், இந்த மாதிரி நிறையா கம்பெனிஸ் கொடுத்துருப்பாங்க, குழம்பிடும். அதனால் ரிப்பீட்டடாக சொல்லும்போது ஆழமாக மைண்டில் பதியும். ஏடிபியும் மாஸ்டர் கார்டும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, எம்எஸ்எம்இ ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க ஏசியா பசிபிக் ரீஜியனில் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நியூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா நியூஸும் படித்த மாதிரியே இருக்கும் ஆப்ஷனில். இப்போ பார்க்க ஈஸியாக தெரிஞ்சாலும் ஆப்ஷனில் எக்ஸாமில் பார்க்கும்போது படித்த மாதிரி இருக்கும், எல்லா ஆப்ஷனும் வர மாதிரி இருக்கும். அதனால் திரும்ப சொல்கிறேன். நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். பை காமர்ஸ்ன்ற கம்பெனி பூனே மகாராஷ்டிராவில் இருக்குது. இந்த கம்பெனி இவங்களுக்கு நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் அப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அப்ரூவலை கொடுத்துருக்காங்க. என்ன அப்ரூவல் அப்படின்னா யூபிஐ ஸ்விட்ச் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டி இவங்களுக்கு எனேபிள் பண்ணி விட்ருக்காங்க. இதனால் இந்த பூனே மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பை காமர்ஸ் கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன், ரொம்ப அதிக வேல்யூவில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை சீம்லெஸ்ஸாக, எஃபர்ட்லெஸ்ஸாக டிரான்சாக்ட் பண்ண முடியும். சிம்பிளாக சொன்னோன்னா பை காமர்ஸ்ன்ற கம்பெனிக்கு யூபிஐ ஸ்விட்ச் சர்வீசஸை அப்ரூவ் பண்ண கம்பெனி யார் என்னமோ நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இங்கே ஆர்பிஐன்னு போட்டக்கூடாது, நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் யூபிஐ ஸ்விட்ச் சர்வீஸ்க்கு அப்ரூவல் கொடுத்துருக்கு பை காமர்ஸ் கம்பெனிக்கு. அடுத்த நியூஸு, முக்கியமான நியூஸு, யூபிஐ தான் இதுவும். அதாவது 4வது லார்ஜஸ்ட் யூபிஐ ஆப்பாக நாவி அப்படிங்கிற கம்பெனி வந்திருக்கு. இந்த டேட்டா படி அக்டோபர் 2024 டேட்டா படி 157.51 மில்லியன் டிரான்சாக்ஷன் நாவியில் நடந்திருக்கு. எவ்வளோ? 157.51 மில்லியன் டிரான்சாக்ஷன் நாவில் நடந்திருக்கு. அண்டு 152.28 மில்லியன் க்ரெட்டில் நடந்திருக்கு. இந்த கம்பெனியை அடித்து தூக்கி பின்னாடி போட்டு தான் நாவின்ற கம்பெனி முன்னாடி வந்திருக்கு. நாவின்ற கம்பெனியோட ஓனர் சச்சின் பன்சால், க்ரெட் அப்படிங்கிற கம்பெனியோட ஓனர் குணால் சா. இந்த க்ரெட்ன்ற கம்பெனி நிறைய நியூஸில் பார்த்துருப்பீங்க, இந்த கிரிக்கெட் அட்வர்டைஸ்மெண்ட்டில். ஸோ யூபிஐ ஆப்பில் 4வது இடத்துக்கு வந்திருக்க கம்பெனி பேர் என்ன? நாவி. எவ்வளோ டிரான்சாக்ஷன்? 157.51 மில்லியன் டிரான்சாக்ஷன். எந்த மாதம் டேட்டா? அக்டோபர் மாதம் டேட்டா. அதே மாதிரி பை காமர்ஸுக்கு யூபிஐ ஸ்விட்ச் அப்ரூவல் கொடுத்த ஆர்கனைசேஷன் என்ன ஆர்கனைசேஷன்னா நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அடுத்த நியூஸ் போகலாம். ஆஸ்பிரண்ட்ஸ், எஸ்டீம் சேவிங் அக்கௌண்ட். அது என்ன சார் எஸ்டீம் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயசானவங்க இருக்காங்கல்ல, சீனியர் சிட்டிசன்ஸ், அவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சேவிங் அக்கௌண்ட் தான் இந்த எஸ்டீம் சேவிங் அக்கௌண்ட். யார் கொண்டு வந்தாங்கன்னா ஃபெட்ரல் பேங்க். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஃபெட்ரல்னா பெட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வயசானவங்களில் பெட்டில் எப்பவுமே தூங்கிட்டே இருப்பாங்க இல்லையா, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க, அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபெட்ரல் பேங்க் எஸ்டீம் சேவிங் அக்கௌண்ட்டு யாருக்காகனா சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக. அப்படி இல்லைன்னா வயசானவங்க 55 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த எஸ்டீம் சேவிங் அக்கௌண்ட்.
யாருன்னா ஃபெடரல் பேங்க். எப்போயுமே நம்ம இந்த சீனியர் சிட்டிசன் வந்தாலே இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும். அண்ட் அவங்களுக்காக பர்சனலைஸ்டாக ஃபினான்ஷியல் சர்வீஸ் கொடுப்பாங்கன்றது தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சக்கூடியது பிரகாதி சேவிங் அக்கௌண்ட். நான் ஒரு அக்கௌண்ட் படித்தோம் இல்லையா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிலீஸ் பண்ணாங்க. யாருக்கு? ஃபார்மர்ஸுக்கு. ஸோ ஃபார்மர் ரொம்ப பிரகாசமாக இருப்பாங்க, பார்க்க வேலை செஞ்சு அவங்களுடைய உடல் உழைப்பு பார்க்கறதுக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெச்டி கிளாரிட்டி படத்தில் பார்க்கும்போது கிளாரிட்டியாக இருக்கும் நம்ம ஃபார்மர்ஸாக பார்க்கும்போது அப்படின்னு பிரகாதி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபெட்ரல் பேங்க் எஸ்டீம் சேவிங் அக்கௌண்ட் சீனியர் சிட்டிசனுக்காக கொண்டு வந்தது. இது ஒரு ஸ்பெஷலைஸ்ட் சேவிங் அக்கௌண்ட். இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏடிபி ஆல்ரெடி நம்ம எம்எஸ்எம்இக்காக மாஸ்டர் கார்டு கூட சேர்ந்து ஒரு எம்ஓஇ சைன் பண்ணியிருக்காங்க எம்எஸ்எம்இ லோனுக்காக அப்படின்னு படிச்சிருந்தோம். ஏடிபி எம்எஸ்எம்இ மாஸ்டர் கார்டு. அதே மாதிரி இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ச்சர் தோட்டக்கலைன்னு சொல்லுவாங்க, ஆர்டிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக எவ்வளோ 98 மில்லியன் யூஎஸ்டி அமௌண்ட்டில் 98 மில்லியன் யூஎஸ்டி அமௌண்ட்டில் லோன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் ஆர்டிகல்ச்சரை பூஸ்ட் பண்ணுறதுக்காக. யார்? ஏடிபி, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஆல்ரெடி எம்எஸ்எம்இ மாஸ்டர் கார்டு. இப்போ இந்தியாவில் ஆர்டிகல்ச்சரை பூஸ்ட் பண்ணுறதுக்காக 98 மில்லியன் யூஎஸ்டி லோன் சைன் பண்ணியிருக்காங்க. இது எதை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளீன் பிளான்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு இந்தியா பில்ட் பண்ணிகிட்ருக்கு. பில்டிங் இந்தியாஸ் க்ளீன் பிளான்ட் ப்ரோக்ராம். அது என்ன சார் க்ளீன் பிளான்ட் ப்ரோக்ராம் அப்படின்னா, டிசீஸ் ஃப்ரீ பிளான்டிங் கொண்டு வரணும், சர்டிஃபைடாக இருக்கணும், இந்த ஃபார்மர்ஸ் கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ்லாம் சர்டிஃபைடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் மாதிரி தான் இந்த க்ளீன் பிளான்ட் ப்ரோக்ராம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணும்போது அதோடைய ஈல்டு இருக்கு இல்லையா, கிராப் ஈல்டு, அதையும் ஃபார்மர் இன்கம்மையும் என்ஹான்ஸ் பண்ணும். எது? இந்த க்ளீன் பிளான்ட் ப்ரோக்ராம். ஸோ இதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் 98 மில்லியன் யூஎஸ்டி ஏடிபி இந்தியாவுக்கு ஹார்டிகல்ச்சர் செக்டாரில் ஒரு லோன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கு. அதே மாதிரி எம்எஸ்எம்இயும் மாஸ்டர் கார்டும் சேர்ந்து, எம்எஸ்எம்இக்காக மாஸ்டர் கார்டும் ஏடிபியும் சேர்ந்து லோன் சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம் ஹஸ்பண்ட்ஸ். ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 6,956 கோடி அமௌண்ட்டை பேங்கிங் செக்டாரில் இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா, லிக்விடிட்டி டெஃபிசிட், அதாவது லிக்விடிட்டி டெஃபிசிட் அதை அட்ரஸ் பண்ணிட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. புரியல சார் அப்படின்னா சொல்கிறோம், கேட்டுக்கோங்க ஆஸ்பிரண்ட்ஸ். இப்போ இந்த லிக்விடிட்டி பற்றாக்குறை ஏன் வருது அப்படின்னு பார்த்தா, நெகட்டிவ் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சொல்கிறாங்க. இது பிஓபின்னு கூட சொல்லுவாங்க. நெகட்டிவ் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம கண்ட்ரியில் இப்போ சைனாலேருந்து நமக்கு இம்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, நம்ம சைனாவிலேருந்து ஃபோன்லாம் இம்போர்ட் பண்ணுறோம். நம்ம இங்கேருந்து அக்ரி ப்ராடக்டோ இல்லை ஏதோ ஒரு சில ப்ராடக்டை சைனாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி எல்லா கண்ட்ரி எல்லாம் குளோபலாக சேர்ந்து பார்த்து நமக்கு வரக்கூடிய இம்போர்ட்டும் எக்ஸ்போர்ட்டும் ஒரு ரேஷியோ பார்ப்பாங்க. இம்போர்ட்டு அதிகமாக இருந்து எக்ஸ்போர்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நெகட்டிவ் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். இதனால் இந்தியாவுடைய ருபி வேல்யூ அடி வாங்கும். ஸோ அதை ஸ்டேபிளைஸ் பண்ணுறதுக்காக இந்த லிக்விடிட்டி டெஃபிசிட்டை ஃபேஸ் பண்ணுறதுக்காக ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்கன்னா 6,956 கோடி ரூபாய் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க பேங்கிங் சிஸ்டத்தில். புரிஞ்சுதுங்களா? நெகட்டிவ் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா எக்ஸ்போர்ட் ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் எக்ஸ்போர்ட் கம்மியாகவும் இம்போர்ட் ரொம்ப அதிகமாகவும் இருக்கும்போது நம்மளுடைய ருபி வேல்யூ அடி வாங்கும். அதை சமாளிக்கிறதுக்காக இந்த பேங்கிங் சிஸ்டமில் 6,956 கோடி ரூபாய் ஆர்பிஐ இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிம்பிளான நியூஸு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஜிடிபியை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஷியல் இயர் 25க்காக. எவ்வளோ?
6.5%. அண்டு குவார்ட்டர் வைஸாக குவார்ட்டர் 1 குவார்ட்டர் 2 இந்த செகண்ட் ஹாஃப் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை சும்மா நீங்கள் பார்த்துக்கோங்க. 5.4 6.52 6.8 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எக்ஸாக்டாக நீங்கள் பார்க்க வேண்டியது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபினான்சியல் இயர் 25க்காக 6.5% ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க ஜிடிபிக்கு. இப்போ நம்ம எது வாங்கினாலும் ஆன்லைனில் தான் மேக்ஸிமம் டிரான்சாக்ஷன் நடக்குது. ஸோ அது பாதுகாப்பாக நடக்கணும், சைபர் செக்யூரிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக I4Cயும் ரேசார்பேவும் I4Cயும் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. இந்த I4Cன்றது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வரக்கூடிய ஒரு கோஆர்டினேஷன் சென்டர். அது பேர் என்னென்னா இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர். 4C வருதா, சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர்னு. அதுக்காக தான் I4Cன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் இருக்காங்க இல்லையா, நம்ம பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணோம். எதுக்கு எகென்ஸ்டா? சைபர் த்ரெட்டுக்கு எகென்ஸ்டா. ஆன்லைன் டிரான்சாக்ஷன் நடக்குது இல்லையா, அதில் நடக்கக்கூடிய சைபர் த்ரெட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, அதுக்கிட்டேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் ரேசார்பேவும் I4C மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வரக்கூடிய I4Cயும் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, UPI லைட் அப்படிங்கிற டைம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த UPI லைட்டை ஆட்டோ டாப்அப்பாக மாற்றின ஒரு கம்பெனி தான் பேடிஎம் பண்ணுங்க அப்படின்னு ஆட் பார்த்துருப்பீங்களா. அவங்க எதுக்காக இந்த ஆட்டோ டாப்அப் அப்படின்னு பார்த்தீங்களன்னா, இப்போ நம்ம எவ்ரிடே பேமெண்ட் எப்படின்னா, மார்க்கெட்டுக்கு போகிறோம், டெய்லி ஒரு கடையில் காய்கறி வாங்குவோம், டெய்லி அவங்களுக்கு UPI பண்ணிட்டுருப்போம். ஒவ்வொரு டைமும் பின் என்டர் பண்ணோம். அதே மாதிரி டீ கடையில் போய் டெய்லி டீ சாப்பிடுவோம். ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம பின் என்டர் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அந்த கன்வீனியன்ஸ்க்காக ஆட்டோ டாப்அப் UPI லைட் பின் என்டர் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்மால், இதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும், ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் டிரான்சாக்ஷன், அடிக்கடி டிரான்சாக்ட் பண்ணுறோம் இல்லையா, இந்த டீ கடை, காய்கறி கடை, மளிகை கடை, அந்த மாதிரி கடையில். ஸோ அதுக்காக UPI லைட் ஆட்டோ டாப்அப்பை கொண்டு வந்த கம்பெனி பேர் என்னென்னா பேடிஎம் பண்ணுங்க. அந்த மாதிரி பேடிஎம், அந்த கம்பெனி பேர் பேடிஎம். ஸோ பேங்கிங் நியூஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் அண்ட் எக்கனாமி நியூஸ் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எக்கனாமி அண்ட் பிஸ்னஸ் நியூஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி UPI லைட்டுன்னு பார்த்தோம் இல்லையா, அதோடைய லிமிட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸை பொறுத்த வரையும் இது வந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர். அப்படின்னா என்னென்னா, 2 கம்பெனி ஒன்றா சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது தான். ONGC NTPC ஓகேங்களா, க்ரீன் ப்ரைவேட் லிமிடெட் இது பேர். அது என்ன சார் ONGC NTPC க்ரீன் ப்ரைவேட் லிமிடெட்னா, இந்த வந்து ONGC க்ரீன் லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்குது, NTPC க்ரீன் எனர்ஜி லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்குது. இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி ஒரு கம்பெனி உருவாக்குறாங்க. அதுக்கு பேர் தான் ONGC NTPC க்ரீன் ப்ரைவேட் லிமிடெட். இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் எதை ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்களன்னா, ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ், அதாவது ஆஃப்ஷோர் வைண்ட் எனர்ஜி அண்டு சோலார் பவர், இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் இருக்குது. நீங்கள் அஃபேர்ஸ் க்ளவுட் PDFல டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. அடுத்த நியூஸ், இந்த நியூஸை பொறுத்தவரையும் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா மாதிரி குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு ஒரு கவுன்சில் இருக்குது. அவங்களுக்கு கீழே ஒரு லேப் இருக்குது. அந்த லேப் பேர் நேஷ்னல் அக்ரெடிஷன் போர்ட் ஆஃப் டெஸ்டிங் அண்டு கேலிப்ரேஷன் லேபரேட்டரி, சுருக்கமாக சொன்னால் NABLன்னு சொல்லுவாங்க. இந்த லேபும் CREDAI, அது என்ன CREDAI, கான்ஃபெடரேஷன் ஆஃப் ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, கான்ஃபெடரேஷன் ஆஃப் ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. இது வந்து ரியல் எஸ்டேட்டுக்காக இருக்கக்கூடிய ஒரு அசோசியேஷனோ, குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் கீழே இருக்கக்கூடிய ஒரு லேப் NABLும் சேர்ந்து ஒரு கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னா,
குவாலிட்டி அசூரன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக டைட்டிலில் கொடுத்துருக்காங்க இல்லையா, தெளிவாக சொல்கிற கேட்டுக்கோங்க. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட், இந்த கட்டுமானம்லாம் நடந்திருக்கு இல்லையா, அங்கே குவாலிட்டி ஸ்டாண்டர்டை செக் பண்ணுவாங்க. அதுக்காக தான் இந்த டெஸ்டிங் லேபார்ட்டரிலாம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு லென்த்தி ப்ராசஸாக இருக்குது. அதை ஷார்ட்கட் பண்ணுறதுக்காக டெம்பரரி சைட் டெஸ்டிங் லெபார்ட்டரிஸ், சைட் டெஸ்டிங் லெபார்ட்டரி இருக்கு இல்லையா, டெம்பரரியாக அப்பாயின்மெண்ட் பண்ணி அக்ரெடிட் பண்ணுவாங்க. அங்கீகாரம், அக்ரெடிட்டிங்னா அங்கீகாரம் கொடுப்பாங்க. எதுலன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டில் டெம்பரரியாக டெஸ்டிங் லெபார்ட்டரியை க்ரியேட் பண்ணி அங்கீகாரம் கொடுத்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இது என்ன பண்ணுன்னா பெட்டர் டெஸ்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அட் ப்ராஜெக்ட் சைட்ஸ். புரிஞ்சுதுங்களா? கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலை பெட்டராக டெஸ்ட் பண்ணலாம். அங்கங்கே டெம்பரரியாக நிறைய டெஸ்ட் சைட் போட்டு இன்னும் அதிகமான லெவலில் டெஸ்டிங் பண்ணலாம். அவ்வளோதான் நியூஸு. இவ்வளோ நேரம் இதை சொல்லியிருக்க தேவையில்லை. இவ்வளோ நேரம் சொல்கிறதுக்கான காரணம் ஆழமாக உங்கள் மனசில் பதியணும். NABL அப்படிங்கிற ஒரு லேபும் ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கான்ஃபெடரேஷன் ஆஃப்னு சேர்த்திக்கணும். இவங்க 2 பேரும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் குவாலிட்டியை உறுதிப்படுத்துறதுக்காக நிறைய டெம்பரரி லேப்ஸை க்ரியேட் பண்ணுவாங்க. டெஸ்டிங் லேப் நிறைய டெம்பரரியாக க்ரியேட் பண்ணுவாங்க. அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி பார்த்தது ONGCயும் NTPCயும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் ONGPL, ONGC NTPC க்ரீன் ப்ரைவேட் லிமிடெட், அது பேர். இதுக்காகனா ரினியூவபிள் எனர்ஜிக்காக. நெக்ஸ்ட் நியூஸ் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். டாடா பவருடைய ரினியூவபிள் எனர்ஜி லிமிட்டடும் பூட்டானை சேர்ந்த ட்ரக் க்ரீன் பவர் கார்பரேஷன் லிமிட்டடும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5000 மெகாவாட் அளவுக்கு க்ளீன் எனர்ஜி கெப்பாசிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ளீன் எனர்ஜி ப்ராஜெக்டுக்காக ஒரு MOU கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. MOU சைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம், கொலாபரேஷன் சொல்லிக்கலாம். இந்த கொலாபரேஷனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4500 மெகாவாட் அளவுக்கு ஹைட்ரோ பவர் எனர்ஜியும் 500 மெகாவாட் அளவுக்கு சோலார் பவரும் க்ரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு க்ளீன் எனர்ஜி கெப்பாசிட்டி சஸ்டைனபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட் ரிசோர்ஸஸ் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கொலாபரேஷன் என்ன எய்ம்னா, ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு 5000 மெகாவாட் அளவுக்கு க்ளீன் எனர்ஜி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. க்ளீன் எனர்ஜினா ரினியூவபிள் எனர்ஜி. 4500 மெகாவாட் ஹைட்ரோ பவர், 500 மெகாவாட் சோலார் பவர். எந்தெந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தா டாடா பவர் ரினியூவபிள் எனர்ஜி கம்பெனி லிமிட்டடும் பூட்டானை சேர்ந்த எந்த கண்ட்ரின்னு கேட்பாங்க, பூட்டானை சேர்ந்த ட்ரக் க்ரீன் பவர் கார்பரேஷனும் சேர்ந்து 5000 மெகாவாட்டுக்கு க்ளீன் எனர்ஜி ப்ராஜெக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு GDP ப்ரொடக்ஷன். மார்கன் ஸ்டான்லி அப்படிங்கிற ஒரு ரேட்டிங் ஏஜென்சி இருக்குது. அவங்க இதுக்கு முன்னாடி 6.7% சொல்லியிருந்தாலையும் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் எக்கனாமிக் ப்ரெஷர் காரணமாக அவங்களுடைய GDP ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணிட்டாங்க. எவ்வளோக்குன்னா 6.3%. இதுக்கு முன்னாடி SBI கூட ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தான்னு பார்த்தோம்னா இது வந்து பார்த்திங்களன்னா மார்கன் ஸ்டான்லி நாம் எப்படி ஒரு கட்டாப் ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா கட்டாப் கம்மியாக இருக்குன்னு ஒரு வீடியோ போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரி இன்டர்னல் எக்ஸ்டர்னல் எக்கனாமிக் ப்ரெஷர் காரணமாக இவங்க 6.7% ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாலையும் நம்ம IBPSPOக்கு என்ன பண்ணோம், 52ன்னு எக்ஸாம் பண்ணிக்கு சொன்னோம். அப்புறம் வேக்கன்சிஸ் 1000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 48 தான் கட் ஆஃப் வரும்னு எக்ஸாமுக்கு ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ டேட்டா படி 6.3%. நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ். இவங்க ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னா IFCI குரூப். இந்த IFCI குரூப்பில் இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஃபார் உதாரணத்துக்கு ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் இந்தியா லிமிடெட், IFCI ஃபேக்டர்ஸ் லிமிடெட், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. அண்ட் அதர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். எல்லாம் ஒன்றா சேர்ந்து IFCI லிமிட்டட்னு மெர்ஜ் ஆக போகுது. இதுக்கு பர்மிஷன் கொடுத்தது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். அடுத்த நியூஸ், லாஸ்ட் நியூஸு, OECD டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். இவங்க என்ன பண்ணுறாங்க, GDP ஃபோர்காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி 6.6 தான் சொல்லியிருந்தாங்க.
ஆனால் இப்போ 6.8% சொல்லியிருக்காங்க ஃபினான்ஷியல் இயர் 25க்கு. மார்கன் ஸ்டான்லி குறைச்சாங்க, 6.7 இருந்தது 6.3. ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மார்கன் ஸ்டான்லியோடைய பர்சன்ட் வேல்யூ 6.3, ஓஇசிடியோட பர்சன்ட் வேல்யூ 6.8. ஓஇசிடி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, மார்கன் ஸ்டான்லி கம்மி பண்ணியிருக்காங்க. நமக்கு தேவை 6.3, 6.8. ஆஸ்பிரண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் கிளியர் பண்ணப்படும். அங்கே சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களும் உங்களுக்கான டவுட்ஸை கிளியரிஃபை பண்ணுவாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ பிடிச்சிருக்கு கண்டினியூ பண்ணுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இது மாதிரி நிறைய வீடியோ கொண்டு வரேன். தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ், தேங்க்யூ.